நுவரெலியா லிந்துலை வைத்தியசாலை ஊழியர்களும் வைத்தியசாலை அதிகாரிகளும் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். வைத்தியசாலையின் ஊழியர் ஒருவருக்கும் வைத்தியசாலையின் வைத்தியர்களுக்கும் நீண்ட காலமாக நிலவி வரும் முரண்பாடு காரணமாக குறித்த நபரை இடமாற்றம் செய்யுமாறு கோரி பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை இடமாற்றம் செய்யுமாறு கோரி நுவரெலியா மாவட்ட சுகாதார திணைக்கள அதிகாரிகளுக்கு கடந்த 5ஆம் தேதி கடிதம் மூலம் தெரியப்படுத்திய போதிலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறுவதற்கு வருகை தந்த நோயாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அசௌகரியங்களுக்குள்ளாகியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காலையில் 6 மணிக்கெலாம் வந்து இவ்வளவு நேரத்தை வரைக்கும் எங்களுக்கு கிளினிக் ஒன்றும் செய்யலை. டாக்டர்மார் இங்கே பல பிரச்சனை சொல்லி மருந்து ஒன்றும் கொடுக்குறாங்கல்ல. ரொம்ப பாதிக்கப்பட்டு ஸ்கூல் பிள்ளைங்க கூட நோயாளியை கொண்டாந்து திருப்பி கொண்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் இல்லை. எங்களுக்கு பெரிய பாதிப்பான நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறோம். சாப்பிடாம கூட வந்து வெயிலில் ரொம்ப வாடி வதங்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். எனக்கு சுகம் இல்லை, எனக்கு மயக்கம். நான் இப்போ பஸ் விட்டு இறங்கின கொஞ்சம் இல்லாட்டி செத்துருப்பேன். இங்கேருந்து வந்து பைக் இடிச்சு அங்கேருந்து ஒரு வேன் வந்துடுச்சு. அப்படியே நின்றுட்டு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. இல்லை கொஞ்சம் நேரத்தில் நான் செத்துருப்பேன். எனக்கு மயக்கம், எனக்கு ஒன்றும் செய்யலாது, எனக்கு மயக்கமாக இருக்குது. அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் தான் நான் வந்தேன். காலையில் ஒரு தேத்தனி கூட குடிக்காம தான் வந்தேன். எடுத்தேன் தேத்தனி குடிக்க பஸ் வந்துருச்சு, ஓடி வந்துட்டேன் வச்சுட்டு. என்ன செய்யப்போ நாங்கள் நோயை கண்டு தான் வரோம். இல்லாட்டி நான் வரமாட்டேன்.